ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மெட்ராஸ் அனஸ்தீசிஸ்ட் டாக்டர் வெங்கடேஷ் பேசுகிறேன். ஏற்கனவே நான் வந்து ஜென்ரல் அனஸ்தீசியா பற்றி பேசியிருக்கேன். அது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் பேச போகிறது ஸ்பைனல் அனஸ்தீசியா. ஸ்பைனல் அனஸ்தீசியா வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறோம். இது வயிறுலேருந்து ஆரம்பித்து கால் கடுக்கண் இருக்கிற வரைக்கும் சர்ஜரிக்கு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். ஸ்பைனல் அனஸ்தீசியா பற்றி பேசுறதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்ல நினச்சேன். ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் இட் டூ காம்ப்ளிகேட்டட், பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா வந்து நம்ம நர்வஸ் சிஸ்டம், நம்மளுடைய நரம்பு மண்டலம் வந்து மூளையிலேருந்து ஆரம்பிக்குது. தண்டுவடம் வழியாக எல்லா உறுப்புகளையும் வந்து செயல்படுத்துது. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, நான் வயிறு சொன்ன தெரியுமா, அங்கிருந்து ஆரம்பித்து கால் கடுக்கன்னு வரைக்கும் நரம்பு மண்டலத்தை தான் வந்து நம்ம ஸ்பைனல் அனஸ்தீசியா மூலமாக வந்து பிளாக் பண்ணுவோம். எப்படி பிளாக் பண்ணுவோம்னா, தண்டுவடம் வழியாக இடுக்கில் ஒரு ஊசியை செலுத்தி அது உள்ள மருந்தையும் செலுத்தி சப்பார்கனாய்ட் ஸ்பேஸில் வந்து இருக்கும் நரம்பு மண்டலத்தை, அதாவது இருக்கிற நர்வ் ரூட்ஸை வந்து பிளாக் பண்ணுவோம். இதை பிளாக் பண்ணுறது மூலமாக வந்து நம்ம எங்கே ஊசியை போட்டோமோ அதுக்கு கீழே இருக்கிற எல்லாமே வந்து மறுத்து போயிடும், செயலிழந்து போயிடும், வலி தெரியாது. ஆனால் ஒன்று, பேஷண்ட் வந்து கான்ஷியஸாக இருப்பாங்க. பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம பேசுவது தெரியும், மியூசிக்னால் மியூசிக் கூட கேட்கலாம். ஸோ வந்து கண்டிப்பாக நினைவு வந்து தப்பே தப்பாது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த ஸ்பைனல் அனஸ்தீசியாவில். ஸ்பைனல் அனஸ்தீசியாவுடைய காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னால் வந்து, ஸ்பைனல் அனஸ்தீசியா போட்ட உடனே பிபி வந்து கம்மியாகலாம், ஹார்ட் ரேட் கம்மியாகலாம். இதுக்கு எல்லாமே வந்து ஒரு மருத்துவ நிபுணர் வந்து ப்ரிப்பேர்டாக தான் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக மருந்து இருக்குது. அது கொடுத்த உடனே வந்து பிபியும் செட்டில் ஆகிடும், ஹார்ட் ரேட்டும் செட்டில் ஆகிடும். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் மெத்தட் ஆஃப் அனஸ்தீசியா அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன கண்டிஷன்லாம் வந்து ஸ்பைனல் அனஸ்தீசியா போடக்கூடாது அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே பேஷண்ட்டு வந்து பிபி வந்து கம்மியாக இருக்க பேஷண்ட், ரொம்ப சிவியர் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டு, அதே சமயத்தில் ஏற்கனவே செப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, நோய் கிருமிகள் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற பேஷண்ட்ஸு, அதே சமயத்தில் மூளையில் வந்து ஏதோ கட்டியோ வேறு ஏதோ காரணத்தால் வந்து மூளையில் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, சிஎஸ்எஃப் உடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற காரணங்களால், அதே மாதிரி ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸு, பிளேட்லெட் கம்மியாக இருக்கிறனாலையோ வேறு எதுனா காரணத்தினாலேயோ ப்ளீடிங் அதிகமாக ஆகிற பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுக்கக்கூடாது. இது எந்த கண்டிஷனில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக யூஸ் பண்ணலான்னா, பேஷண்ட்டு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குது ஆனால் ப்ளீடிங் ப்ராப்ளம் இல்லை, பேஷண்ட்டுக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்குது ஆனால் வந்து ப்ளீடிங் ப்ராப்ளம் இல்லை, பேஷண்ட்டுக்கு வந்து லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குது ஆனால் ப்ளீடிங் ப்ராப்ளம் இல்லை. இது மாதிரி கண்டிஷனில் வந்து ஸ்பைனல் அனஸ்தீசியா வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ஸ்பைனல் அனஸ்தீசியா வந்து இஸ் வெரி அட்வான்டேஜியஸ் இன் கேஸ் ஆஃப் அப்ஸ்டெட்ரிக்ஸ், சிசேரியன் என்று சொல்லுவோம். சிசேரியனுக்கு வந்து ஸ்பைனல் அனஸ்தீசியா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து சிசேரியன் பண்ணும்போது குழந்தைக்கு வந்து இந்த ஸ்பைனல் அனஸ்தீசியா எஃபெக்ட் வந்து அவ்வளோ வராது. இதுவே இது வந்து நம்ம ஜென்ரல் அனஸ்தீசியா வந்து ஒரு சிசேரியன் பேஷண்ட்டுக்கு கொடுத்தோம்னா, அதோடைய அங்கே நம்ம கொடுக்குற ட்ரக்ஸ் வந்து குழந்தைக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகலாம், குழந்தைக்கும் வந்து கொஞ்சம் நரம்பு மண்டலம் வீக் ஆகலாம், மூச்சு விட கஷ்டம் வரலாம், நினைவு வந்து கொஞ்சம் டிலேடாக வந்து நார்மல் ஆகலாம். பட் ஸ்பைனல் அனஸ்தீசியாவில் அந்த மாதிரி ரிஸ்க் எதுவுமே இல்லை. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா வந்து ஆர்த்தோ கேசஸ், ரொம்ப வயசாக இருப்பாங்க, நிறைய ரிஸ்க் இருக்கும், அவங்கெல்லாம் வந்து ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்தா வந்து பேஷண்ட் வந்து ரிக்கவரே ஆக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கண்டிஷன்லாம் இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்பைனல் வந்து வெரி சேஃப். ஸ்பைனல் அனஸ்தீசியாவுடைய லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதோடைய டியூரேஷன் வந்து யூஸ்வலி 1.5 hours to 2 hours இருக்கலாம். இதுக்கு மேலே இருக்கிற சர்ஜரிக்கு வந்து ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுக்க முடியாது. அதுக்கு வந்து இன்னொரு அனஸ்தீசியா இருக்குது, கால்டு எபிடியூரல் அனஸ்தீசியா, அது வந்து கொடுக்கலாம். அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பேசணும்னு நினைக்கல, பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் சம் அவேர்னஸ் டு த பேஷண்ட்ஸ், டு த ஜென்ரல் பப்ளிக்,
டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் அனஸ்தீசியா. ஒரு பேசிக் விஷயங்களில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். ஸ்பைனல் அனஸ்தீசியாவில் மெயின் ஒரு ட்ராபேக்குன்னு சொல்லலாம். பேஷண்ட் வந்து கொஞ்சம் ஃபஸ்ஸியாக இருந்தாங்க, வலி டாலரண்ட். அதாவது ஸ்பைனல் அனஸ்தீசியா வந்து நம்ம போடுறது வந்து சின்ன சின்ன ஊசி தான் போடுறோம். ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரு குண்டூசி அளவு கூட இல்லை, அந்த அளவு சின்னோண்டு ஊசி தான் வந்து நம்ம போட போகிறோம். பட் அதையும் மீறி வந்து பேஷண்ட் வந்து ரொம்ப ஆன்ஷியஸாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் வந்து முதுகு வலி வருமா, முதுகு எலும்பு தேயுமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் வந்து ஸ்பைனல் அனஸ்தீசியா பற்றி இருக்குது. ஆக்சுவலி ஸ்பைனல் அனஸ்தீசியா வந்து ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட். அது மாதிரி முதுகு வலியோ முதுகு எலும்பு தேய்வோ எதுவும் வந்து வர வாய்ப்பே இல்லை. ஒரே ஒரு பிரச்சனை போஸ்ட் ஆப்பாக என்ன வரலாம்னா வந்து ஹெட்டேக் வரலாம். சில பேருக்கு 100 பேரில் வந்து ஒரு 10% வந்து தலைவலி வரலாம். அந்த தலைவலி வந்து 7 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் கூட இருக்கலாம். அதோட வாந்தி வரலாம், நடக்கும்போது வலி அதிகமாகலாம், கொஞ்சம் இரும்பலாலும் வந்து வலி அதிகமாகலாம். இது மாதிரி இரிட்டன்ட் இருக்குது. இது வந்து ஒரு அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் நம்ம சின்ன ஊசி போடுறதுனால வந்து இந்த போஸ்ட் ஸ்பைனல் ஹெடேக் வந்து ஆல்மோஸ்ட் மினிமைஸ் நவடேஸ். ரொம்ப பேருக்கு வர்றதில்லை. பட் வந்தால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 7 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் இருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் அபவுட் த ஸ்பைனல் அனஸ்தீசியா டுடே. நான் இன்னொரு வீடியோவில் வந்து எபிடியூரல் பற்றி பேசுகிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை வீடியோ. ஐ ஹோப் இட் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. டேக் கேர். பாய்.